Hi friends, welcome back. This is your Arul. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம மல்லிசில இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்னன்னா நம்ம வெண்பா குட்டிக்காக நம்ம மல்லி வந்து விஜய் ஏத்துக்கிட்டாரா இல்லையா அப்படின்ற டாபிக்கை பத்தி தான் பேச போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்னோட வீடியோ பிடிச்சதா மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வர சுவாரஸ்யமான விஷயங்கள் தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன நடக்குதுன்னா நம்ம வெண்பா குட்டி வந்து விஜய் கிட்ட போயிட்டு டாடா நீங்க மல்லி அம்மாவை ஏத்துக்கிட்டது ஆகணும், எப்படி தாலி பிரிச்சு கேட்குற ஃபங்க்ஷன் நீங்கள் ஒத்துக்கிட்டு மல்லி அம்மாவை ஏற்றுக்கிட்டீங்களோ அதே மாதிரி மல்லி அம்மாவை நீங்கள் எனக்கு அம்மாவாக எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், அவங்க கூட அவங்க வாழ்ந்ததான் ஆகணும். இதுக்கு நீங்கள் ஒத்துக்கலைன்னா நான் இனிமேல் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் மல்லி அம்மாவை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஸ்ட்ரைக் போராட்டம் இதெல்லாம் பண்ணி மல்லி விஜய் ஒன்று சேர்க்கறதுக்காக போராடிட்டு இருக்காங்க நம்மளோட வெண்பா குட்டி. இதெல்லாம் பார்த்த விஜய் டாடா ஒரு கட்டத்துக்கு மேலே காண்டானா என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி நம்ம விஜய் மிரட்ட மல்லி குழந்தைகிட்ட இப்படி தான் பேசுவீங்களான்னு சொல்ல, நீ சும்மா இரு, நீ தான் அவளை உசுப்பேத்தி தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்க, நீ பண்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கத்திடுறாங்க. இதை கேட்டவன மல்லி நான் என்ன பண்ண எது பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு இரிட்டேஷன் மூடுக்கு போறாங்க. பட் இது எதையும் கண்டுக்கிறதால நம்ம விஜய் அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம மல்லியை ஏத்துக்கிட்டாரா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். வாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மல்லியோட அன்பை புரிஞ்சிக்கலையே இத்தனை நாளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. திடீர்னு என்னடா இது நம்ம விஜய் இப்படிலாம் பண்ண மாட்டாரு, விஜய்க்கு திடீர்னு என்ன மூளைகளை குழம்பிடுச்சா இப்படி ஃபீல் பண்றாலும் விஜய் கிடையாது, என்னவா இருக்கோ என்ன நடந்திருக்கோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் சந்தேகங்கள் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு நல்லா தெரியுது. ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி விஷயம் நிறைய டைம் போயிட்டு இருக்குங்க. பட் இது எல்லாமே நம்ம மல்லியோட கனவுங்க. ஆமாங்க, மல்லிக்கு மட்டும் இல்லை பெரியம்மாவுக்கும் சைடில் லைட்டாக அந்த கனவு வர பார்த்துச்சு. பட் பெரியம்மாவோட மனக்கதவு திறக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால மல்லியோட மனக்கதவு ஈஸி திறக்க முடிஞ்சதுனால கனவுன்ற கனவு தேவை மல்லியோட மனசுக்குள்ள போயிட்டு அந்த கனவை நடத்துறாருங்க. திடீர்னு முழிச்சு பார்த்து நம்மளோட மல்லி பதறி அடிச்சு போறாங்க. ஐயோ எல்லா கனவா, கண் மூடும் வேலையின் காதல் வெறும் கனவா பார்த்திவா அப்படின்ற மாதிரி விஜய் அப்படின்னு நம்ம மல்லி புலம்புறாங்க. என்னங்க பண்றது, என்னதான் இருந்தாலும் ஒன் சைட் லவ் மாதிரி வருமா, அதனாலதான் மல்லியோட ஃபீல் பண்ணி ஏங்குறாங்க. பட் நடக்காது, ஏன்னா விஜய் இஸ் ஆல்வேஸ் விஜய். ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த கனவு பழிக்குமா பழிக்காதா அப்படின்ற விஷயத்தையும் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை அங்கே கூட நான் ஷேர் பண்ணிக்கிறோம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. உங்களுக்கு முட்டை குழம்பு ரொம்ப பிடிக்குமா? ஸோ நான் சொல்கிற இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு கடுகு கருவேப்பிலை சின்ன கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 4 ஓகேங்களா, 2 வெங்காயம் ஒரு 4-5 ஒரு பல் பூண்டு ஒரு 4 பூண்டு இஞ்சி ஒரு கொஞ்சம், இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கிட்டு எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா மிளகுத்தூள் உங்களுக்கு வேறு எதாவது மஞ்சத்தூள் கொஞ்சமாக லைட்டாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு தனியாத்தூள் லைட்டாக இதெல்லாம் போட்டு அப்படியே லைட்டாக கிண்டிகிட்டே இருங்க. ஸ்மெல் லைட்டாக வந்து சால்ட் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. இந்த டைமில் ஒரு கரண்டியில் முட்டையை உடச்சி ஊற்றி அந்த சூட்டு மேலேயே வைங்க, குழம்பு மேலேயே இந்த ஹீட்லேயே ஒரு 3/4 வாசி வந்துடும். அந்த டைமில் அப்படியே எடுத்து குழம்புல அழகாக உள்ளே விட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, see you, bye bye.